அன்பு உறவுகளுக்கு உங்கள் கணேசன் சங்கரன் கோவிலிருந்து இன்று ஒரு தகவல். ஆசை 50 பவுன். என்ன, ஒரு நபர் 50 பவுன் கேட்குறார். இது கொஞ்சம் அவருடைய வீடியோ நான் போடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேண்டாம், நான் சொல்ல என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா இவர் ஒருத்தரும் பேசுகிறத தானே போடுறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என் மேலே. ஏன்னா இதுவரையெல்லாம் போட்டேன், இனிமேல் போட வேண்டியதில்லை. நான் எது சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், நம்புவீர்கள். ஒரு பானையில் சோறு போட்டோம்னா ஒரு பருக்கே பார்த்தா போதும் எல்லாம் வெந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இவ்வளோ நாள் போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உண்மையாக இருக்கும் என்று நீங்கள் நம்புவீர்கள். அந்த நம்பிக்கையை நானும் காப்பாற்றுற அளவுக்கு நடந்து கொள்வேன். அதனால் இன்றைய தலைப்பில் என்னென்னா, இன்று ஒரு தகவலில் ஆசை 50 பவுன் பார்ப்போமா? ரைட். இன்று ஒரு தகப்பனார் தான் பிள்ளைக்கு வரன் வேணும்னு கேட்குறாங்க. அவர் ஒரு கூலி வேலை பார்க்குறாரு. 2 பையங்கள் 3 பையங்க 3 பையங்களும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அப்போ அவர் எனக்கு கால் இன்னைக்கு பண்ணுறாரு. ஐயா, நீங்கள் வரன் பார்த்து கொடுப்ப கணேசன் ஐயாவா? ஆமாம். என்ன வேணுங்க ஐயா? எனக்கு 3 பிள்ளைகள். அதில் மூத்த பையனுக்கு வரன் பார்க்குறேன். சரி, மூத்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டேன். பிஏ டிகிரி படிச்சிருக்கிறாப்புல. சரிங்க ஐயா. இப்போ என்ன வேலை பார்க்குற, வயசு என்னையான்னு கேட்டேன். வயசு 33. சரிங்க ஐயா. என்ன வேலை பார்க்குறாப்புல? என் அண்ணன் கம்பெனியில் வேலை பார்க்காரு. எவ்வளவு சம்பளம்? 35,000. என்ன வேலை பார்க்குறாரு? மேனேஜரா? இல்லை என்ன கம்பெனி, எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு ப்ரைவேட்டு கம்பெனி. அந்த கம்பெனியில் இவரும் ஒரு லேபராக இருக்கிறாரு. லேபருக்கு 35,000 சம்பளம். சொந்தக்காரங்க கம்பெனி. ஏன்னா இப்போ அந்நிய கம்பெனியாக சொல்லலாம். சொந்தத்தில் கம்பெனியில் 10,000 கொடுத்தா கூட 30,000 சொல்லலாம். அடுத்தபடியாக அவர் வீட்டு வாடகை 10,000 வீட்டு வாடகை. சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. 10,000 வீட்டு வாடகை. சரிங்களா? அடுத்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஆனால் 35,000 சம்பளம்னு சொல்கிறார். சரி, அதை நம்ம ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கூலி வேலை டெய்லி 1000 ரூபா 1500 கிடைக்கும். நான் அதை மறுக்கலை. எந்த வசதியுமே கிடையாது. ஆனால் பையனுடைய அம்மா 50 பவுனுக்கு மேலே நகை போடக்கூடிய குடும்பமாக இருந்தால் பாருங்கள். இன்றைக்கி உள்ள விலைவாசி என்னங்க ஐயா? 50 பவுன் வேணுமா? சரி, ரைட். அது கேட்க, உங்களை பதிவு கட்டின எவ்வளோங்க ஐயா? நீங்கள் கட்டினா முடிச்சு கொடுத்துருவீங்க எல்லாரும் சொன்னாங்க. பணம் கட்டினா முடிச்சு தான் கொடுப்போம், நகையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. என்கிட்ட 300 பவுன் இருக்குது, 500 பவுன் இருக்குது, 1 கோடி ரூபா கார் இருக்குது, 50 லட்சம் கார் இருக்குது. அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்குது. டாக்டரில் இன்றைக்கி ஒரு டாக்டர் நாகர்கோவிலிருந்து இந்து நாடார் சமுதாயம் 300 பவுன் நகை போடுவாங்க, 50 லட்சம் கார் கொடுங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போது இன்னொரு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை சிவகாசி தான். அந்த மாப்பிள்ளைக்கு 200 கோடி ரூபா சொத்து இருக்குது. அவர் என்ன கேட்குறாருன்னு தெரியுமா? எனக்கு ஒரு டிகிரி படித்த ஒரு பொண்ணு இருந்தால் போதும். பையன் 2 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா மாதம் வருமானம் வருது. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு, பெயர் சொல்கிற மாதிரி ஒரு குடும்பம், நகை நட்டு அவங்க பிள்ளைக்கு அவங்க போட்டு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பிள்ளைக்கு நான் 150 பொண்ணு நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கேன். நான் அது கேட்கல. என் பையனும் அவங்களும் சந்தோஷமாக இருந்தால் போதும். சொந்த வீடு உள்ள ஒரு நல்ல குடும்பமாக இருந்தால் போதும். நான் நகையை எதிர்பார்க்கலை. அப்படி கேட்கக்கூடிய குடும்பமும் இருக்குது. ஆனால் இவருக்கு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, நிலம் இல்லை, ஒரு வசதியும் கிடையாது. என்ன ஒரு கூலி வேலை தான் பார்க்குறாரு. 50 பவுன் நகை வேணும்னு கேட்குறாப்புல. 50 பவுனுக்கு மேலே வேணும். நான் உங்களுக்கு இன்றைக்கி 10,000 போட்டு விடட்டுமா, முடிச்சு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. நான் அப்போ சொன்னேன், நீங்கள் பதிவு பண்ணி கட்ட வேண்டாம். நான் உங்களுக்கு ஏதாவது 50 பவுனுக்கு மேலே போடக்கூடிய நபர்கள் வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன். முடிஞ்ச பிறகு நீங்கள் எனக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க. இப்போதைக்கு நீங்கள் 1 ரூபா கூட போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேராசைகள் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு காக்கா கூட பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும் பொழுது எல்லா காக்கையும் கூப்பிட்டு தான் சாப்பாடு போடும். ஏன்னா அதுக்கு ஆசைகள் அப்படி கிடையாது.
அதே மாதிரி தண்ணி தாகம் எடுத்தால் கூட அந்த காக்கா என்ன செய்யணும்னா, சின்ன பிள்ளைகளை படிக்கும்போது பார்த்துருப்போம், ஒவ்வொரு கல்லாக சேகரித்து அந்த தண்ணிகளை தூக்கி போட்டு அந்த தண்ணி நிரம்பி வெளியே வந்த உடனே அந்த காக்கைக்கு தெரியும் என்ன, அது பேராசை இல்லை, நம்ம தாகத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு தாகம் என்று. என்னடா இந்த கதையை சொல்லணும்னு நினைக்கலாம். நம்ம நகையை பேராசைப்பட்டு 50 பவுன் 100 பவுன் எதுக்கு கேட்குறோம்? அவங்க பிள்ளைக்கு போடட்டும்னு சொல்லணும். எப்படி இந்த காக்கா ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டு தண்ணி மேலே வந்தோடனே நம்ம தாகத்துக்கு தான் குடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி குடிக்கிறத தவிர அந்த தண்ணியை நம்ம எடுத்து மொத்தமாக சேகரித்து வருஷமெல்லாம் குடிக்கிறதுக்காக. அப்போ இந்த பெண்ணு நகையை போட்டு அந்த நகையை வச்சு நம்ம ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ அல்லது விற்று உட்காந்து சாப்பிட்றதுக்கோ நம்ம கொடுக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க பொண்ணை வளர்த்து சீராட்டி பாராட்டி அவங்க பிள்ளைக்கு ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும் என்பதற்காக அவங்க வசதிக்கு ஏற்ப போடக்கூடியதுக்கு பேர் தான் நகை. அது அவங்களுடைய ஆசை. அதே ஆசையை நாம் எனக்கு 50 பவுன் வேணும் 100 பவுன் வேணும்னு கேட்டால் அது பேராசை. ஆசையா பேராசையா? நாமளும் காக்கை போல வாழ வேண்டும். சரிதானா? எதுக்காக சொல்கிறோம்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு நானாக சொல்கிறேன், நீங்கள்லாம் சொன்னதை தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அதனால் காக்கா சாப்பிடும்போது கூட பாருங்கள், கான்னு கூப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சோறு இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா குடிக்கும் பொழுது எப்படி நம்ம ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டு தண்ணி மேலே நம்ம குடிக்கிறோமோ அது மாதிரி நமக்குன்னு ஒரு பொண்ணு தேடி வருதுன்னா அதில் ஒரு பொண்ணை நீங்கள் முடிச்சுக்கோங்க. அந்த பெண்ணிட்ட நீங்கள் கேட்கலாம், படிப்பு என்னமா படிச்சிருக்கேன்னு கேளுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன படிச்சிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் நகை கேட்குறது யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? உங்களுக்கு பேக்ரவுண்டு என்ன இருக்குது ஈக்குவலாக வேணும்னு நினச்சா அது நீங்கள் கேட்கலாம். உங்கள்கிட்டே ஒன்றுமே இல்லையா, உங்களை யார் கட்டிக்கிறதுக்கு முதல்ல விருப்பப்படுறான்னு பாருங்கள், யார் சம்மந்தப்படுறான்னு பாருங்கள். ஒரு பெண் வீட்டில் ஒன்றுமே இருக்காதுங்க, ஆனால் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன சம்பளம் வாங்குறாரு, 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம், கவர்மெண்ட் மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்குறாங்க. எழுத படிக்கவே தெரியாது, என் பிள்ளைய கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் கொடுப்பேன், நானும் 50 பவுன் 100 பவுன் போடுறதுக்கு தயாராக இருக்குன்னு ஒரு சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வேலை என்ன சொல்லுவாங்க, எனக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், என் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆள் வேணும், எனக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். அப்படி இருந்தும் சில ஆட்கள் விவரம் இல்லாத ஆட்கள் என்னென்னா, என் பிள்ளை கவர்மெண்ட்டில் 20,000 சம்பளம் வாங்குகிறான், எனக்கு 100 பவுன் போட்டால் தான் கொடுப்பேன், கெட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி என்ன நடக்கும் தெரியுமா? பார்த்து ஒன்றா கழிச்சு கடைசி வயசாகி போய் என்ன நடக்கும்? கடைசி ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க. என்கிட்ட வரக்கூடிய ஆட்கள்லாம் முதல்ல 100 பவுன் 200 பவுன் 300 கேட்கத்தான் செய்றீங்க, கடைசி ஒன்றுமே வேண்டாம். ஒரு பொண்ணு திண்டுக்கல்லில் கோயம்புத்தூரில் இருக்குது. 15 வருஷமாக நான் தான் மாப்பிள்ளை கொடுத்துட்டு இருக்கிறேன். 15 வருஷமா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலை பார்க்குது. அப்போ 18,000 ரூபா சம்பளம் பார்த்துடுச்சு. இப்போ இன்றைக்கி 45,000 ரூபா. அதாவது கோயம்புத்தூரில் இருக்குது. அந்த பொண்ணு என்ன கேட்குது, எனக்கு எஸ்ஐ வேணும், இன்ஸ்பெக்டர் வேணும், நல்லா வாட்ட சாட்டம் வேணும், நம்ம அழகாக வேணும். இன்றைக்கி அந்த பொண்ணுடைய வயசு என்ன தெரியுமா? 39 வயசில் அந்த பிள்ளை இன்னும் யாரும் கல்யாணம் முடிக்கல. கேட்டால் மாப்பிள்ளையை கழிச்சிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்ல, பொண்ணு நல்லா அழகாக தான் இருக்கும், நான் அதை குறை சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி 39 வயசாகிடுதுங்க. நான் இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு பணம் அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. 2000 5000 போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் பார்க்குற மாப்பிள்ளைகள் பூரா அவங்க கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒருத்தரை கழிக்கும்போது அவங்களும் கழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு நமக்கு வருதுன்னா பொண்ணுகிட்ட நகை எதிர்பார்க்காதீங்க. குணம் இருக்கா, நல்ல குடும்பமாக இருக்கா, அதை பாருங்கள். இன்றைக்கி ஒரு பொண்ணு எத்தனை பவுன் கொண்டு வந்தாலும் அந்த கொண்டு வர நகையை ஒரு பவுன் கூட நம்ம அடை வைக்க முடியாது. நம்ம தொழிலுக்கோ எதுக்கோ அவங்க மனசு வச்சா மட்டும்தான். இல்லைன்னா என்ன செய்வாங்க, என் நகை பூரா கொண்டு போய் அடை வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க, நம்மளை தூக்கி கொண்டு வச்சுருவாங்க. அதனால தான் எனக்கு கமிஷன் யார்ட்டையும் கூட நான் எதிர்பார்க்கலை, நீங்கள் கொடுக்கறத கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நகைக்கோ ரொக்கத்துக்கோ நானும் பேராசைப்படவில்லை. ஆசை இருக்குது, கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டால் நீங்கள் ஏதாவது செய்வீங்கிற ஆசை மட்டும் இருக்குது. நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, சரிதானா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் முதல்ல எல்லாரையும் பதிவு கட்டணம் கேட்குறேன்.
பதிவு கட்டினா தான் நாங்கள் வேலை பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கி 10/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று சந்திராஷ்டமம் வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து ஒன்றுமே வசதி இல்லாமலே 50 பவுன் கேட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து உள்ளவங்க வந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத புரிந்து நான் சொல்கிற கருத்துக்களில் ஏதாவது உங்களுக்கு மனசில் எதுவும் தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் சப்ஸ்கிரைபர்லாம் பண்ண சொல்லலை, நீங்களே அழகாக பண்ணிடுறீங்க, நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கால்ஸ் வருது. அதையும் நான் பார்க்குறேன். அடுத்து தினசரி 2 இடங்களுக்கு பெண்ணோடு மாப்பிளோடு போகக்கூடிய சூழ்நிலை வருது. நிறைய பேர் வந்து என்னை பார்க்கணும் நேரம் வந்துடுறீங்க, நேரில் பார்க்குறீங்க. அதனால் எல்லோருக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு நான் என்றும் தலை வணங்குகிறேன். உங்களுக்கு நான் என்றும் ஒரு குடும்பத்தில் ஒருவனாக இருந்து நான் நிறைய விஷயங்களில் வந்து செய்யணும்னு ஆசைப்படுகிறேன். அதனால் உங்களுடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் யாரையும் கோபப்பட மாட்டேன். நான் பேசும்போது கவனமாக தான் பேசுகிறேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா குறைங்கிறது வந்து எல்லோரு இடத்துலையுமே உண்டு, சரிண்ணா? அதை குறைன்னு பார்க்கக்கூடாது, அவ்வளவுதான். குறைன்னு பார்த்தா தானே குறை. நம்ம குறைன்னு எதையும் நினைக்க வேண்டியதில்லை. எல்லோருமே சமம், சரிங்களா? எல்லோருமே சமம்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பெண்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லக்கொள்வது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு மணமகனையும் பார்த்து கழித்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா, ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா 2 மாதமாக வந்து அவங்க வீட்டில் பேசுகிறேன். ஆனால் பெண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், திருமண தகவல் நிலையத்தில் எங்கள்கிட்ட பதிய நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, முதல்ல உங்கள் பொண்ணு டைப்பாக உனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு கேளுங்க. உனக்கு எப்படி விருப்பம் இருக்குன்னு கேளுங்க. கேட்டுட்டு, எப்பா இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குது, நமக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை, பக்கத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்குது, தரகர் சொன்னார், பார்க்கலாமா அப்படின்னு கேளுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் பரவாயில்ல, என்னுடைய மையத்தில் இவ்வளோ பெரிய இடங்கள் இருக்கிறதுனால இங்கேயே பொண்ணோடு மாப்பிள்ளை நிறைய காட்டிக்கிட்டு இருக்கிறேன், இங்கேயே வந்து பாருங்கள். இல்லை அப்படிலாம் அங்கே வர முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஊரில் உள்ள பகுதியில் ஒரு கோயிலில் நான் மாப்பிள்ளையும் கூட்டு வரேன், பெண்ணையும் கூட்டு வரேன், அங்கே வச்சு பாருங்கள். பேசி 2 பேரும் பேசி என்னை பிடித்திருந்தால் அங்கேயே நீங்கள் ஜாதகம் கூட முதலே பார்க்க வேண்டாம், நட்சத்திர பொருத்தத்தை பாருங்கள். ஜாதகம் பார்க்கும் பொழுது 2 குடும்பமும் ஒன்று போல போய் பாருங்கள். ஏன்னா நிறைய ஜோசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிப்பதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கே பிரச்சனை வந்தால் நம்மளை பார்த்துக்குருவாங்களோ, நம்மளை வந்து சண்டை போடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அவர் என்ன செய்வார்னா, இது பொருத்தமெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த சாதகக்காரருக்கு வந்து ஒரு சின்ன குறை இருக்குது, அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சும்மா ஒரு பேருக்கு போட்டு விட்ருவார். என்ன, அதனால் 2 பேருமே என்ன செய்றீங்கன்னா, நேரில் ஜாதகத்தை கொண்டு போங்க. ஐயா நாங்கள் 2 பேரும் இந்த பிள்ளைகளுக்கு 2 பேருக்குமே முடிச்சு வைக்கலாம்னு இருக்கிறோம், 2 பேர் ஜாதகத்தை கொண்டு வந்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் கூட கூப்பிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா, ஐயா 2 பேரும் அங்கே ஒரு இடத்துல பார்த்து வந்திருக்கேன், அவர் முடிக்கலாம்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் அவர் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து பார்ப்பார், சரிதானா? அடுத்து ஜாதகமும் என்ன மாதிரி அனுபவம் 30 வருஷம் நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஜோசியர் எத்தனை வருஷம் பார்க்குறாரு அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்து விட்டு ஒரு பேப்பரில் எழுதி வாங்குங்க, முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா, சரிண்ணா? அவர் ஜாதகம் பார்க்குறதுக்கு 100 ரூபா கேட்கக்கூடிய இடத்துல 200 ரூபா கொடுங்க, தப்பு கிடையாது. 100 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுங்க, ஆனால் தெளிவான இதை பார்க்கணும். முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அவர் என்ன செய்யணும்னா, பேனா பேப்பர் எடுத்து 2 வருடத்துக்கு ஒரு கிரக நிலையில் நடக்கும், அதில் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்க சொல்லுவார், குடும்பத்தில் எத்தனை பேருங்கிற சொல்லுவார். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அடுத்து நடக்க போதும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மையான ஜாதகம். ஜாதகம் உண்மையா பொய்யான்னு கேட்டால் நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்னா, தெய்வம் இருக்கா இல்லையா, தெய்வம் இருக்கா இல்லையா, இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமான்னா முடியாது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெய்வம் நம்பிக்கை உள்ள ஆளுகளுக்கு இருக்குது. எப்படின்னா, இப்போ வழியை வந்து பார்க்க முடியுமா, உணர முடியும். காற்றை பார்க்க முடியுமா, உணரத்தான் முடியும். எப்படி உணர முடியும் காற்றை? மரம் அசையும் போது காற்றடிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உடம்புல ஒருத்தர் நம்மளை அடித்தாங்கன்னா அப்போ வலிக்கும், அப்போ நம்ம உணர முடியும். அதேமாரி
தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எப்படி உணர முடியும்னா, ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பிக்கை. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சதா? அது மாதிரி சில விஷயங்கள் இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் வந்து உண்மையா பொய்யா? ஒரு மனிதன் பிறந்த நேரத்தை வச்சு அந்த ஜோசியர் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு தெரியாத ஒரு ஜோசியர்கிட்ட போனால், இந்த இந்த ஜாதகருக்கு கூட பிறந்த இத்தனை பேர் இருக்கணுமே அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க, டைவர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க, குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எல்லா ஜோசியரையும் குறை சொல்லலை. நான் இப்போ அமைப்பாளரை என்ன மாதிரி திருமண அமைப்பாளர் எத்தனை பேர் மோசமானவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்காங்களா? ரொம்ப கஷ்டம். இப்போ நானே இருக்கிறேன், 100 பேர் எனக்கு பணம் கட்டியா 100 பேருக்கு நல்லவனா நடக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்? உங்களுடைய முன் கோபம். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொறுமையே இன்றைக்கி இருக்காது. இப்போ என்னுடைய ஆஃபீஸில் வந்து எல்லாத்துக்கும் நான் பார்க்க முடியாத காரணத்தினால தான் நான் இத்தனை பேர் வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஏதோ மாதம் பல கல்யாணங்கள் முடியுது, அது ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்குது. ஒரு சில பேர் குறை இருக்குது, அதை நான் சரி பண்ணியும் கொடுத்துட்ருக்குறேன். நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லா இடங்களையும் குறை இருக்குது, நிறையும் இருக்குது. அதனால் அன்பு உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, ஒரு வரன் எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்ப பேசிகிட்டே போகலாம், ரொம்ப நேரம் பேசலாம், கொஞ்சம் உங்களுக்கும் இதாகும். அதனால் மனிதர்களுக்கு ஆசையும் இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணு கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கணும், அந்த பெண் இவளை கொண்டு வரணுங்கிற ஆசை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை இருக்கணுங்கிற ஆசை இருக்கணும். இவ்வளோ சம்பளம் வாங்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாது. என்ன படித்திருந்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்குள்ளே நம்ம மனசு வச்சால் குடும்பத்தை நடத்தலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆசை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. சொன்ன உறவு புரிஞ்சதா உறவுகளை? உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ யாரையும் பண்ண சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் நிறையா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. டெய்லி 100 பேருக்கு மேலே பண்ணுறீங்க. நிறையா பேருக்கு இந்த வீடியோவை கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் நல்லாயிருக்கு. இன்னொரு தகவலுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.